ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இறங்கவும் செய்கிறாங்க. பட் அதில் செட்பேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வரும்போது தோண்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கீங்க. 17 years is not a 18 years, not joke. Plus one, it's not a joke actually. ஸோ அந்த செட்பேக்ஸை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பிஸ்னஸ்ல எடுத்தால் லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். லாஸ்ன்னு வர்றது சகஜம்தான். இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அப்படிங்கிற அந்த பைத்தியக்கார உலகத்துல போய் இப்போ எல்லாருமே தலை சுற்றி போறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பிஸ்னஸ்ல ₹1 போட்டால் ₹1.5 வந்தாலே ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி தான். இந்த மாதிரியான மனநிலைக்கு நம்மளை வந்து இறக்கிக்கணும். நம்ம வந்து சக்ஸஸ் வரும், பட் அந்த ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல். ஆண்டர்ப்ரனியர்ஷிப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ₹1.5 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் ₹1.5 ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த ஜாய் அப்படிங்கிறது இஸ் ஹுமங்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மனசுக்கு நீங்கள் உங்களை இறக்கிக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஜாய், எல்லாமே சக்சஸ் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லீடர், த சிஇஓ ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி வந்து சந்தோஷமா ஒரு விஷயத்த அவங்களோட எம்ப்ளாயீஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இதுல ஒரு பங்கீடுதாரரா பார்க்கறாங்களோ அப்பதான் வளர்ச்சி. இப்ப நான் மட்டும் ஜெயிக்கணும், நான் மட்டும் வந்து காசு வச்சுக்கணும்னு இல்லாம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறப்ப ஐடியாஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் நம்மளை வந்து எதுல இருந்தாவது நம்மளை வந்து லாஸ் பண்ணாம நம்ம வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய அது சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ஆஸ் அ லீடர் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தோல்விகளை கண்டு துயவடியாதீங்க. வாழ்க்கை இவ்வளோ பெருசு. இன்னைக்கு தோல்வினா நாளைக்கு சக்சஸ், நாளைக்கு கண்டிப்பா ஜெயிப்போம். அந்த கண்டிப்பா ஜெயிப்போம்ங்கிற நம்பிக்கை, ஸோ எது இருந்தாலும் இல்லையோ அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். அது இருந்ததுனாலே கண்டிப்பா சக்சஸ் தான். மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செட்பேக்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணோம், ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி எல்லாம் பேசிங்க. ஓகே, உமன் வீட்டில் இல்லைன்னா நம்மளுக்கு சோறு கிடையாது. என்னதான் நம்ம ஆண்டர்பிரினர் அதெல்லாம் சொன்னாலும் சோறு கிடையாது. வீட்டுக்கு போனால் சோறு இருக்கணும். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு உமன் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ஸ்விக்கி இருக்குங்க, ஜொமேட்டோ இருக்குங்க டெய்லியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து நாங்க என்னெல்லாம் கஷ்டம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டோமோ, ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி பார் கால்குலேட் பண்ணி. ஸோ நாங்க அப்போ வந்து என்ன நீங்க எங்க சுத்தி வந்தாலும் அந்த வீட்டில் 12 மணிக்கு சாப்பாடு, 10 மணிக்கு சாப்பாடு மாமியார் அவங்களுக்கு ரெடியா இருக்கணும், 12 மணிக்கு ஹஸ்பண்டுக்கு ரெடியா இருக்கணும், குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாகணும் லஞ்சு, 3 மணிக்கு பிரதர் இன் லாஸ் அவங்கெல்லாம் வந்துருவாங்க, ஈவினிங் டிஃபன் ரெடியா இருக்கணும். ஸோ லிட்ரலா எப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நீங்க வந்து 20 மணி நேரம் அந்த சமையல், சாப்பாடு, நாளைக்கு என்ன காய்கறி இருக்குமா, பால் இருக்குமா, இதே தான் யோசனை. ஸோ அந்த யோசனைகள் இருந்து அதுவே ஒரு ப்ரெஷர். விமனுக்கு ஏதாவது செய்யணும்னா போடா மத்தியானம் ஒரு மணி நேரம் கிடைச்சா படுத்து போம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நிலைமை. பட் இப்போ என்னன்னா இதையெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்த்த குழந்தைங்க இங்கெல்லாம் எப்படின்னா, ஓ அம்மா எப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க, இதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நிறைய கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. உலகத்தை வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் 63 வயசு, நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இது படித்தேன். சாஃப்ரன் அந்த அம்மா வந்து தன்னோட அதான் எங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட வாழ்க்கையெல்லாம் வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க. நான் 18னா அவங்க வந்து ஒரு 30 வருஷம் வீட்டில் இருந்திருக்காங்க. இருந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து அம்மா இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடுங்கிறாங்க. யாருமே அந்த அம்மாவுக்கு உணர்வு என்ன, அந்த அம்மா வந்து என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்களா வாழ்க்கையில அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நிறைய பேர் வீட்டுல இன்னும் ஆள் இல்லை. அம்மானா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இனிமே அவங்க இந்த வீட்டுக்கு சொந்தம், ராயலா எனக்கு நீ இது பண்ணி கொடு, அந்த மாதிரிதான் நினைச்சிருக்காங்களே தவிர அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது ரொம்ப கம்மியான வீடுகள். ஸோ அப்படி அந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது சாஃப்ரன் இண்டஸ்ட்ரி நான் வந்து அவங்க ஏதோ படிச்சிருக்காங்க, விடுங்கடா எல்லாரையும்,
என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலையில சமைக்கிறது, அதுக்கப்புறம் போயிட்டு இந்த குங்குமப்பூ தோட்டம் மாதிரி குட்டி தோட்டம் பெருசு பெருசுன்னு 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இப்ப. அவங்க மொத்த குடும்பமே சம்பாதிக்காத ஒரு விஷயத்த அந்த அம்மா சம்பாதிக்குது இப்ப. 63வது வயசுல துவண்டு போகல. ஸோ அதுதான் நான் பெண்களுக்கு சொல்லுவேன். நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சமைச்சு கொடுக்கணும். அம்மா கையால சாப்பிட்றது தான் நல்லது, எல்லாமே ஹெல்தி பிரெயின் எல்லாமே. அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. அதுதான் நம்ம வந்து நம்மளோட பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ வந்து பேக் போன் ஆஃப் த ஃபேமிலியா இருந்தாலுமே சமையல் பண்ணா கூட நீ வந்து வெளியில போய் உன்னோட வெல்பீயிங்க்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ நீங்க பண்ணுங்க. ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. வரக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு சப்போர்ட் பண்ணுங்க. சமையல் கற்றுக் கொடுங்க. ஆம்பளை பசங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுங்க. ஸோ ஒரு கிச்சன்ல 2 பேர் காலையில ஏந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாங்கன்னா 2 பேருக்குமே அவ்வளோ டைம் இருக்கு, எனர்ஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு வீட்டுல நம்ம வந்து இந்த 10,000க்குள்ளதான் நம்ம வாழணும், ஹஸ்பண்ட் கொண்டு வர 10,000க்குள்ளதான் வாழணும்னு இல்லையே. அந்த வயசு சம்பாதிச்சாங்கன்னா பெட்டர் லிவிங் தானே வருது. ஸோ வீட்லயே பெட்டர் லிவிங் வரப்ப நாட்டுக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களோட சம்பாத்தியம் எல்லாத்தையும் போட்டா நம்ம ஜிடிபி எங்க இருக்கும்? இந்த யோசனை ஒருத்தருக்கும் வந்தாலே நாடு முன்னேறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது? சூப்பர் மேம். ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி செமையாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஏரோஸ்பேஸ் இதில் வந்து நீங்கள் மட்டும்தான் ஒன்லி உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் முன்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? கரெக்டாக சொன்னீங்க. இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பயனியர் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அதுவும் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணது வந்து ஆஸ் அ உமன் ஃபவுண்டர் நான் மட்டும்தான் இந்தியாவில். அண்ட் சேலஞ்சஸ் ஹுமங்கஸ். ஏன்னா நான் வந்து என்ஜினியர் கிடையாது. நான் வந்து ஒரு பிகாம் கிராட், அதுக்கப்புறம் எம்பிஏ ட்ராவல் மேனேஜ்மெண்ட்ல பண்ணிட்டு குருகுலம்ல வந்து நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன். ஸோ வந்து படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர். என்னால வந்து ஒரு விஷயம் செய்ய முடியல, பட் ஒரு 10 பேர் கொண்டு என்னால செஞ்சு சாதிக்க முடியுமா? அதுதான் ஆண்டர்பிரனர். ஸோ இதுதான் வந்து ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வேலை வந்து இந்த துறையில என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நான் படிப்படியா இதுல கத்துக்கிட்டேன். ஸோ யாரை பார்த்தாலுமே வந்து இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, எப்படி சேட்டலைட் பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுடுவாங்க. பட் அதுலேயும் நின்று ஜெயிக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. நிறைய காயங்கள் இருக்கு. ஆனா அந்த காயங்கள் தான் நமக்கு வந்து படிக்கட்டுகள். ஸோ அதை நான் வந்து சோகமா சொல்லிட்டு நான் வந்து ஐயோ அப்படின்னு அழுதுட்டு உக்காந்தேன்னா என்னைக்கோ வந்து போயிருக்கோம். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பலூன் சேட்டலைட்லயே நீங்க பாத்தீங்கன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயம், ஒரு பேலோட வந்து மேல விண்வெளிக்கு அனுப்புறோம், விண்வெளிக்கு அருகாமை அனுப்புறோம் அப்படிங்கிறது யாருமே செய்யாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பெர்மிஷன்ஸ் என்னன்னு கூட தெரியாது. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து ஒரு விஷயமும் கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா கத்துக்கிற அந்த தன்மை இருந்ததுன்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னி இருக்கு அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் பண்ணின ஒரே ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. ஸோ அந்த பெருமை எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் கொடுக்கறது. ஸோ ஃபுல் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, வெளியும் இருக்கீங்க, உள்ளேயும் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த எனர்ஜி எப்பவுமே விட்டுறாங்க. கண்டிப்பாக அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் கூட லூஸ் பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். என்னோட அடுத்த கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது உங்களோட கேள்வியாக இருக்கணும். ஓ மை காட், அது ரொம்ப சேலஞ்சிங். ஐ திங்க் இதுதான் மோஸ்ட் சேலஞ்சிங் திங் நினைக்கிறேன் நம்மளோட இன்டர்வியூலயே. ஓ காட், நம்ம இவ்வளோ பேசினோம், அதெல்லாம் கூட ஈஸியா இருந்தது ஆன்சர் பண்றதுக்கு, பத்தி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி. ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா, இல்லைன்னா பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ப்போம். சூப்பர் மேம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை போய் அவங்ககிட்ட கேட்பேன். நோ யுவர் சிஓ ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பயங்கரமாக கொண்டு வந்துட்டீங்க.
ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக எங்களுடைய முழு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஷோ வந்து ரொம்ப நிறைய மூல முடுக்கில் இருக்கிற சிஇஓஸ் அவங்கள நீங்கள் இன்டர்வியூ பண்ணி அவங்கள மாதிரி ஆட்களை இந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு நான் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வெரி நைஸ். உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். பல நினைவுகளை வந்து திருப்பி ஃப்ரெஷ் ஆக்கிடுச்சு. தேங்க்யூ.